150 அடி உயர மேடை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 500 மீட்டர் நீளத்துக்கான ரேம்ப் வாக் உள்ளிட்டவைகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அந்த வேலைகள் வந்து தற்போது துவங்கி அதன் அடிப்படையில் நடந்துட்டு இருந்தது. இந்நிலையில இன்னைக்கு 3 மணிக்கு துவங்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த இந்த மாநாடு கூட்டமானது பார்த்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்த சூழ்நிலையிலையும் காலையிலேருந்தே ரசிகர்கள் வந்து வர துவங்கிட்டாங்க. எப்படி அந்த பாரபத்தியில இருக்கிற அந்த போர்ட்டல் திடலுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏறத்தாழ 500 ஏக்கர் பரப்பளவுல நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட தற்போது வரை லட்சக்கணக்கான தொண்டர்கள், அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் வந்து இப்ப வந்து அந்த பாரபத்தி அந்த கிரவுண்ட்ல வந்து குவிஞ்சிருக்கிறாங்க. அதாவது 3 மணி அளவுல கலை நிகழ்ச்சிகளோட துவங்கக்கூடிய இந்த நிகழ்வானது அதனை அடுத்து பாத்தீங்கன்னா கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அதுக்கு அடுத்து முக்கிய பிரமுகர்கள் வந்து கலந்து கொண்டு அவங்க பேசினதுக்கு அப்புறம் 5 மணி அளவுல வந்து நடிகர் விஜய் பேசுவாரு அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே இந்த பகுதி மாநாடு நடைபெறும் பகுதிக்கு கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துக்கு முன்பாகவே இந்த தொண்டர்கள் எல்லாருமே வந்து குவிய ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில் இருக்கிற மதுரை அது மட்டுமல்லாது தென்மண்டலத்தை மையப்படுத்தி தான் இந்த 2வது மாநில மாநாடானது இருக்கும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட நிலையில தான் மதுரையில இருக்கிற இந்த பாரபத்தியில வந்து இந்த மாநாடானது ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது மொத்தம் வந்து 60 கேரட்டுகள் அமைக்கப்பட்டு வரக்கூடியவர்களுக்கு வேண்டிய வசதிகள் வந்து செய்யப்பட்டு கொடுத்திருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா சின்டெக்ஸ் தொட்டிகள், அதே மாதிரி கழிப்பறை வசதிகள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதலுதவி உள்ளிட்டவைகள் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிற நேரத்துல அங்க இருந்த பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம அந்த அவங்க முக்கிய தரையில் ஒட்டப்பட்டு இருந்த கிழித்து அதன் நிழலா மாற்றி உருவாக்கி வச்சதோடு இல்லாம சேர்களை தலைக்கு மேல வைத்தும் அந்த விஜயை பார்க்கறதுக்காக காத்திருக்கிற சூழ்நிலை ஆரம்பிச்சது. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா தற்போது 3 மணி அளவுல கலை நிகழ்ச்சிகளோட துவங்குது. இந்த நிகழ்வானது கலை நிகழ்ச்சியோட தொடங்கி அதனை அடுத்து பாத்தீங்கன்னா கட்சியோட கொள்கை விளக்க பாடல்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 மணி அளவுல கட்சியோட முக்கிய பிரதிநிதிகள் ஏற்கனவே இப்போ வந்து மேடையில மாவட்ட பிரதிநிதிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டவர்கள் வந்து ஏற்கனவே மேடையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையில நடிகர் விஜய் வந்து ஏறத்தாழ ஒரு 4 மணி அளவுல வருவாரு அப்படின்னு சொல்லி கருதப்படுது. பேரும் அங்கிருந்து, அதாவது ஹோட்டல்ல இருந்து தனியார் ஹோட்டல்ல தங்கி இருக்கிறவர் அங்கிருந்து நேராக கிளம்பி அந்த விழா மேடையில இருக்கிற கேரவேனுக்கு வர்றவர் அங்க சற்று நேரம் ஓய்வெடுத்து விட்டு அதன் பிறகு மேடைக்கு வருவாரு. மேடைக்கு வந்ததோட இல்லாம ரேம்ப் வாக் போயிட்டு ரசிகர்களை பார்த்து உற்சாகமாக கையசைத்து அதனை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சிக்கு உண்டான தீர்மானங்களை வந்து நிறைவேற்ற இருக்கிறாரு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கட்சி அதாவது 10 தீர்மானங்களை இந்த தடவை கொண்டு வரலாம், அப்படிங்க 10 தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பரந்தூர் விமான நிலையம், அதே மாதிரி சென்னை தூய்மை பணியாளர்கள் கைது, அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தோட சிறப்பு வாக்காளர் சட்ட திருத்தம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா லாக்அப் மரணம், அரசு ஊழியர்களோட கோரிக்கை உள்ளிட்டவைகள் வந்து எதுவுமே நிறைவேற்றப்படலை. அப்படிங்கிறதுல முக்கியமான 10 கோரிக்கைகளை எடுத்து அவர் வந்து பேச போறாரு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குது. அதாவது தாவேகா கட்சி தலைவர் விஜய் வந்து 4:30 மணி அளவுல மேடைக்கு வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா முதல் கட்டமா தகவல் வந்து இப்ப கிடைச்சிருக்குது ராதிகா.